வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான சில்லி இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இட்லி சாப்பிடாதவங்க கூட இந்த சில்லி இட்லியை நல்லா சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். 6 இட்லியை எடுத்து இந்த மாதிரி நான் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் 6 இட்லியை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பஜ்ஜி மாவு பவுடர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி அது வந்து நல்லா காஞ்சதும் இந்த இட்லியை நான் அந்த மாவில் வச்சு எடுத்து இப்போ நான் வந்து இந்த எண்ணெயில் போடுறேன். இது நல்லா 65 மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆகவும் நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இட்லி வச்சுக்கணும் அந்த மாதிரி இட்லியை நீங்கள் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி 65 மாதிரி பண்ணி வச்சிடணும். இது பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதில் வந்து கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேப்சிகமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சில்லி அந்த ரெசிபி செய்யணும்னா அதுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து கேப்சிகம் மட்டும். அதனால் நீங்கள் கேப்சிகம் செஞ்சால் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து 65 பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த சில்லி 65 எடுத்து வச்சுருந்தேங்க அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த சாஸ்லாம் இதில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.